என் தங்கச்சி பொண்ணு வளகாப்புக்கு கட்டு சோறு கட்டிட்டு போகணும். வீட்டுல பார்த்தா ஒரு பொருள் இல்ல. எல்லாத்தையும் போய் மார்க்கெட்ல வாங்கிட்டு வரணும். லிஸ்ட் எழுதிக்கலாம். क्या कट्टू सोर आते जी? ஐயோ, இவளுக்கு மொழிபெயர்த்து என் மொழி மறந்துடும் போல இருக்கு. கட்டு சோறு காணா காணா. ஓ அத்தஜி, நம்ம ஊர்ல ஃபங்க்ஷன் வச்சா நிம்மல்லாம் காணப்படாதா? நம்மள் தான் கொண்டு போணுமா? நம்ம ஊர் ராஜஸ்தான்ல ஃபங்க்ஷன்லாம் வச்சா வெரைட்டி நிறைய ஐட்டம்ஸ் போடும் தெரியுமா? அப்படியா? என் பையன் ஏதோ சொன்னா உங்க கல்யாணத்துல காணாவே போடலன்னு. அரே ட்ரோசரி, இப்படி அம்மா புள்ள இருந்துக்கிட்டு எல்லாத்தையும் சொல்லிச்சடா நிம்மல். என்ன அங்க முணுமுணுப்பு? அது ஒண்ணுமில்ல அத்தஜி, அந்த டைம்ல பப்பா கிட்ட பைசாவே இல்ல அத்தஜி. அப்படியோ இருந்துட்டாலும் வகை வகையா வடிச்சு கொட்டிடுற போறீங்க. ஐயோ, உங்ககிட்ட பேசிக்கிட்டு நான் லிஸ்ட் எழுத மறந்துட்டேன். அரிசி 25 கிலோ, தக்காளி சோறு செய்ய தக்காளி 5 கிலோ, வெங்காயம் 5 கிலோ, புளி சோறு செய்ய 1 கிலோ புளி, எலுமிச்சம்பழம் சோறு செய்ய ஒரு 15 எலுமிச்சம்பழம், புதினா மல்லி சோறு செய்ய ஒரு 10 கட்டு புதினா மல்லி, தேங்காய் சோறு செய்ய ஒரு 5 தேங்காய், மாங்காய் சோறு செய்ய 1 கிலோ மாங்காய். தைசோர் ஆமாண்டி, மறந்தே போயிட்டேன். தயிர் சோறு செய்யறதுக்கு 10 லிட்டர் பால் வாங்கி நம்ம வீட்லயே தயிர் போட்டுப்போம். அப்பதான் புளிக்காம வாய்க்கு ருசியா இருக்கும். 10 லிட்டர் பால், எண்ணெய் 5 லிட்டரு, அப்புறம் கருவேப்பிலை, கடலைப்பருப்பு. ஐயோ, எனக்கு இவ்வளவு தாண்டி ஞாபகம் இருக்கு. ஏதாவது விடுபட்டுருச்சுன்னா அந்த தேவாக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புனா அவன் வாங்கிட்டு வந்துருவான். சரியா? நீ போய் பைய எடுத்துட்டு வா, நம்ம மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்துருவோம். அப்படியே என் பர்ஸ் எடுத்துட்டு வந்துரு. இதோட ஃபுல் வீடியோ பார்க்க லோகோக்கு கீழ இருக்க ப்ளே பட்டனை கிளிக் பண்ணுங்க.